அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது, ஈத்தேன் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது, எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது, இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறது. இந்தியாவில் என் நிலத்தில் தான் டங்ஷன் இருக்குது, இங்கே தான் மீத்தேன் இருக்குது, வேறு இடத்துல இல்லை. காவிரி படுகையில் இருக்குல்ல, கங்கை படுகையிலும் இருக்குல்ல, எடு அங்கே. இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை, என்கிட்ட தான் மலை இருக்குது, அங்கே தான் நீட்டு ஆய்வு செய்வேன். வேறு எங்கேயும் நீட்டு ஆய்வு பண்ண முடியாது. ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா இது தட்டுக்கிட்டு இருக்கு. அது கேட்க நாதி கிடையாது. நீ எடுத்துறேன், நீ நான் பாப்ப, நீங்க வந்து நான் போராட போறேன், 13ஆம் தேதி போய் போராடுறேன், நீ எடுத்துருப்பா. வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே, வந்து எடுத்துருங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொடுக்குறது. அது நேரடியாக வேதாந்தா வந்து அனில் அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சுக்கிட்டு வேற பேரில் இறங்கு எடுக்க போகிற முதலாளியார். மண்ணின் வளம் மக்களுக்கானது, அது எப்படி தனிப்பெரும் முதலாளி கொடுக்கும்?